வணக்க நண்பர்கள், இன்றைக்கி என்ன நம்ம பார்க்க போகிறோம்னா தேங்காய் பதியம் பண்ணுறது. தண்ணி போகிற இடத்துல இந்தளவுக்கு ஒன்று பண்ணணும். மரத்துலேருந்து கீழே விழுந்த தேங்காய் நெத்து தேங்காயை எடுத்து பதியம் போட்டு வச்சா போதும். இது மாட்டேன், பாதி தேங்காய் உள்ளேயும் பாதி தேங்காய் வெளியிலையும் வதச்சோம்னா போதும். இப்படி லைட்டாக நோண்டிக்கலாம். ஒன்றும் பண்ண வேண்டாம், அப்படி நோண்டிட்டு அந்த 3 இடத்துல அப்படியே தேங்காயை வச்சுட்டு நாம் மண்ணை தள்ளி விட்டால் போதும். போட்டு நல்லா மிதிச்சிடும். பாதி தேங்காய் மேலேயும் பாதி தேங்காய் உள்ளேயும் வச்சு பதிச்சிட்டாவே நல்லா தண்ணி போகிற இடத்துல தான் தண்ணி சேர்ந்து துளிர் விட ஆரம்பிச்சிடும். ஓகே நண்பர்களே, இதே மாதிரி தான் நீங்கள் இன்னும் தேங்காய் வாங்க தேவையில்லை, தென்னங்கன்று வாங்க தேவையில்லை. மரத்துலேருந்து விழுந்ததை எடுத்து பதியம் பண்ணி போட்டு வச்சாவே கன்று 1.5 மாதம் 2 மாதத்துலேருந்து இது துளிர் விட ஆரம்பிச்சிடும். இந்த அப்படி பார்த்து பதியம் பண்ணது தான் இந்த கன்று. இதில் 4 மாத கன்று நல்லா தண்ணி போகிற இடத்துல போட்டாச்சு, வாட்டில் வளர்ந்துருக்கு. ஓகே நண்பர்களே, மீண்டும் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம். வணக்க நண்பர்கள், இன்றைக்கி என்ன நம்ம பார்க்க போகிறோம்னா தேங்காய் பதியம் பண்ணுறது. தண்ணி போகிற இடத்துல இந்தளவுக்கு ஒன்று பண்ணணும். மரத்துலேருந்து கீழே விழுந்த தேங்காய் நெத்து தேங்காயை எடுத்து பதியம் போட்டு வச்சா போதும். இது மாட்டேன், பாதி தேங்காய் உள்ளேயும் பாதி தேங்காய் வெளியிலையும் வதச்சோம்னா போதும். இப்படி லைட்டாக நோண்டிக்கலாம். ஒன்றும் பண்ண வேண்டாம், அப்படி நோண்டிட்டு அந்த 3 இடத்துல அப்படியே தேங்காயை வச்சுட்டு நாம் மண்ணை தள்ளி விட்டால் போதும். போட்டு நல்லா மிதிச்சிடும். பாதி தேங்காய் மேலேயும் பாதி தேங்காய் உள்ளேயும் வச்சு பதிச்சிட்டாவே நல்லா தண்ணி போகிற இடத்துல தான் தண்ணி சேர்ந்து துளிர் விட ஆரம்பிச்சிடும். ஓகே நண்பர்களே, இதே மாதிரி தான் நீங்கள் இன்னும் தேங்காய் வாங்க தேவையில்லை, தென்னங்கன்று வாங்க தேவையில்லை. மரத்துலேருந்து விழுந்ததை எடுத்து பதியம் பண்ணி போட்டு வச்சாவே கன்று 1.5 மாதம் 2 மாதத்துலேருந்து இது துளிர் விட ஆரம்பிச்சிடும். இந்த அப்படி பார்த்து பதியம் பண்ணது தான் இந்த கன்று. இதில் 4 மாத கன்று நல்லா தண்ணி போகிற இடத்துல போட்டாச்சு, வாட்டில் வளர்ந்துருக்கு. ஓகே நண்பர்களே, மீண்டும் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.